பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும்னா வியூகங்களை எப்படி வகுக்கணும், இந்த வியூகங்களை எப்படி செயல்படுத்தணும் இப்படின்ற ஃபுல் ப்ளூ பிரிண்டோட களம் இறங்குறாங்க சசிகலா. ஆனா இபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் வயசாயிருச்சுங்க, இன்னுமா அதே போர்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. ஆனா சசிகலா டீம்ல இருக்கிறவங்க வயசானாலும் பேச்சும் குறிக்கோளும் அதிகாரமும் இன்னும் மாறவே இல்லை அப்படின்ற ஒரு முனைப்போட இவங்க இறங்கி வராங்க. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு ஃபுல் வியூகங்களை வகுத்திருக்கிறாங்க. புது கட்சி ஆரம்பிக்க போறாங்க, நிர்வாகிகள் அறிவிக்க போறாங்க, கூட்டணிகள் அறிவிக்க போறாங்க, தென் மாவட்டங்களை கவர் பண்ண போறாங்க. ஓகே, ஆனா புது வியூகத்தோட வந்திருக்கிறாங்க சசிகலா அவர்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய இந்த தேர்தலை விட்டு ஓட வைக்கணும், இதுதான் இவங்களுக்கு கோல். கூட இந்த கூட்டணி கூட துரோகி டீம்கள் கூட டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அவரெல்லாம் விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்துருவாரு, இவர் அடிக்கிற அடியில் அவர் வந்துருவாருங்க பயந்து அப்படின்னு சசிகலா டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில போய் இணைஞ்சிருக்கிறாரு, இது வரைக்கும் வெளியே வந்திருக்கிறாரா? அந்த மீட்டிங்ல மதுராந்தகம் மீட்டிங்ல பேசினாருப்பா, அதுக்கப்புறம் எங்கன்னா வந்தாரா? எடப்பாடி பழனிசாமி ஜோடி போட்டு சித்தின்னு இருக்காரா? இல்ல. ஏன்னா சசிகலாவுடைய வியூகங்கள் டிடிவி தினகரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் டிடிவி தினகரன் ஃபுல் போர்ஸா இறங்கி அடிக்க மாட்டேங்கிறாரு, இபிஎஸ் கூட கூட்டு சேர மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு விழுகிற அடி தெரிஞ்சோ தெரியாம செதறி நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா அடி பலமா இருக்கும்ல, அதனால பயந்து போயிருக்கிறாரு டிடிவி தினகரன். என்னதான் சசிகலாவுடைய ஆதரவாளர்களை டிடிவி தினகரன் கவர் பண்ணாலும் சசிகலா அவர்கள் ஒதுங்கி இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு மரியாதை. திரும்பவும் தேர்தல் களத்துல வந்துட்டாங்கன்னா டிடிவி தினகரனுடைய கூடாரம் காலி அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே தான் இங்க இருக்கிறாங்க. ஏன்னா சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றாங்க, சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு சென்றாங்க. 4 வருஷம் சிறை வாசம் என்ன பண்ணாங்க, அனுபவிச்சு விழுந்தாங்க. இந்த கேப்ல தான் இவர் முட்டி மோதி பார்த்தாரு, இபிஎஸ் கூட மோத முடியாது, நம்ம அதிமுக மீட்க முடியாது, தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சசிகலாவுடைய ஆதரவாளர்களை வச்சுதான் என்ன பண்ணிருக்காரு, ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சசிகலா அவர்கள் ஒதுங்கியே இருந்தாங்க. இந்த தேர்தல்ல எப்படியாவது இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குமே கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்ததுனால தனி கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்கு அதிகாரத்துக்கு வந்தாதாங்க எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். ஒதுங்கே இருந்தா செயல்படுத்த முடியுமா? அதிகாரத்துக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் புளிய கரைச்சிருச்சு. இதுல சசிகலா அவர்கள் வகுக்க போற வியூகங்கள்னா 50 தொகுதிகள் தான் டார்கெட். இந்த 50 தொகுதியில மட்டும் போட்டியிடுறோம், எடப்பாடி பழனிசாமியை காலி பண்றோம். 234 தொகுதியிலும் நிக்கணும்னா சசிகலா அவர்களுக்கு எண்ணமே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த தேர்தல்ல நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோம், அது அப்பாற்பட்ட விஷயம். எடப்பாடி பழனிசாமிய வீழ்த்தணும். நீங்க முக்குளத்தூர் வாக்குகளை எடுத்துக்கங்க. முக்குளத்தூர் தென் மாவட்டங்கள முக்குளத்தூர் வாக்குகள்ல கடந்த 2021 தேர்தல்ல ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் இணைஞ்சு என்ன பண்ணாங்க, தேர்தலை சந்திச்சாங்க. வெளியில இருந்து டிடிவி தினகரன் வாக்குகளை என்ன பண்ணாரு, பிரிச்சாரு. அப்போ அவருக்கு கை கொடுத்தது யாரு அப்படின்னா சசிகலா அவர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால சசிகலாவுடைய ஆதரவாளர்களும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டது உண்டு. இந்த தேர்தல்ல டிடிவி தினகரன் இபிஎஸ் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க, ஓபிஎஸ் வெளியே வந்திருக்கிறார். இப்போ முக்குளத்தூர் வாக்குகள் டிடிவி தினகரன் பக்கம் போக போகுதா இல்ல ஓபிஎஸ் சசிகலா அவர்களுக்கு வரப்போகுதா அப்படின்ற ஒற்றை கேள்வி இருந்தது. கடந்த தேர்தல்ல சசிகலா அவர்கள் தேர்தலுக்கு களத்திற்கு வரல. ஆனா இந்த தேர்தல்ல அவங்க நேரடியா களத்துக்கு வராங்க. அப்படி வரும் பொழுது பெரும் ஆளுமை முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கிற சசிகலா அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் விழும் அப்படின்றதுனால தான் பசும்பொன்ல தன்னுடைய புது கட்சியை அவங்க அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணும் அப்படின்றதுதான் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களையும் சேர்த்து 50 தொகுதியில சசிகலா அவர்கள் நிக்க போறாங்க. எங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்களை நிப்பாட்டுறாங்களோ அந்த இடத்துல சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் நின்று வாக்குகளை பிரிக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு விழுகிற வாக்குகளை பிரிக்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த தேர்தலை அவங்க சூஸ் பண்ணதாகவும் ஒரு காரணமா இருக்குது. ஆனா சசிகலா வியூகங்களை எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு சேர்ந்து எப்படி தவிடுபொடியாக்க போகிறார் அப்படின்ற ஒரு கவலை இருக்குல்ல. ஏன்னா பாஜக எந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் அழுத்தத்தை கொடுத்து தன்னுடைய கூட்டணிக்குள்ள சேர்க்கிறாங்க அப்படின்றது கண் கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு பாஜகவுக்கு அடிமையா போயிருக்கிறாருன்னா பாஜக கொடுத்த அழுத்தங்கள், இவங்க பண்ண முறைகேடுகள், ஊழல்களுடைய ஃபைலு அமித்ஷா டேபிள்ல இருக்கிறதுனாலதான்
பாஜகவுக்கு அடிப்படைந்து எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிறார். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு சேர்றதுக்கு தூக்கு மாட்டின்னு செத்துடலாம்னு சொன்னாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட தோஸ்து மாதிரி சுத்தி நிக்கிறார். இதெல்லாம் ஏன் எதுக்கு நம்ம யோசித்து பார்க்கணும்ல. பாஜக கொடுக்கிற அழுத்தத்தினாலதான், இந்த அழுத்தத்தினாலதான் இவர் என்ன பண்றாரு, இபிஎஸ் கூட கூட்டு சேர்ந்து நிக்கிறாரு. ஆனா சசிகலாவையும் அழுத்தத்தை கொடுப்பாங்களா? இல்ல சசிகலா அவர்கள் எதிர்த்து நின்று தனி கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவாங்களா அப்படின்ற ஒற்றை கேள்விதான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சசிகலா அவர்கள் தனித்து கட்சி ஆரம்பிச்சு தொகுதிகள் 50 தொகுதியில நின்று நான் என்ன பண்ண போறேன், எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த போறேன். ஏன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி அதிகப்படியா வாக்கெடுத்து வின் பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமியை மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு உண்டு. எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டியில வின் பண்ணிட்டா இங்க அதிமுக ரொம்ப பவர்ஃபுல் மிக்கம் ஆயிடும். மெஜாரிட்டியில வின் பண்ணாம தொங்கு சட்டமன்றம் வந்தா பாஜகவின் கை ஓங்கும் அப்படின்னு பாஜகவுடைய திட்டம். ஆக மொத்த இவங்க ஆட்சிக்கு வர போறதுல ஜெயிக்க போறதில்ல. ஆனா இவங்களுடைய கனவு இருக்குதுல்ல, பயங்கரமா காட்டுறாங்க. அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் சொன்னார். அவர் எதுக்கு காண சொன்னாரு, அதிமுகவினர் எதற்கு காண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கனவு காண்றாங்க. தூங்கி எழுந்தோடனே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரு கான்வாயில போறாரு வராரு அப்படி எல்லாம் கனவு காண்றாங்க. அதிமுக பயங்கரமா பண்றாங்க. எப்ப என்னப்பா நடக்குது அதிமுகவுல? நீங்க எல்லாம் இன்னொன்னு என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும். பாஜக உங்களை ஆள்ற வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டை ஆள முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அதிமுக கனவுல இருந்து என்ன பண்ணும், வீழ்ச்சிக்கும். இன்னமும் நடந்து கொண்டே தூங்கி கொண்டே கனவு காண்றாங்க அதிமுகவினர். பாஜக உங்களை ஆள்றதை எப்ப நிப்பாட்டுறாங்களோ அப்பதான் நீங்க தமிழ்நாட்டை ஆளுவீங்க. அது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள போறோம் அப்படின்ற கனவு மதத்திலேயே நீங்க என்ன பண்ண போறீங்க, சுத்திக்கிட்டு தான் இருக்க போறீங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கிற திமுகவினர் எல்லாரும் கொடுக்கிற பதிலடியா இருக்கு. சோ இதன் வேகத்துல திமுக ஒரு பக்கம், இங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமியே இருக்கட்டும் அப்படின்னு விரும்புறாங்க. ஏன்னா இவர் இருந்தாதான் நாங்க ஈஸியா வின் பண்ண முடியும். இங்க பாஜக ஆளுநர் ரவி இருந்தாதான், பாஜகவினருக்கு இருந்தாதான் நாங்க என்ன பண்ண முடியும், ஈஸியா வின் பண்ண முடியும். அதனால இவங்களெல்லாம் மாத்திராதீங்க. ஆளுநர் ரவியை வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலரா இருக்குங்க, பாஜக தொடர்ந்து இது மாதிரி செயல்படுங்க, அப்ப நாங்க ஈஸியா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் என்ன பண்ணுது, செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் இது ஒரு பக்கம் திமுக இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாலும், பாஜக ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுத்தாலும், கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நெருக்கடி கொடுத்தாலும், புதுசா இப்ப சசிகலா என்ன பண்ணாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. என்னப்பா பண்ணுவாரு எடப்பாடி பழனிசாமி, கொஞ்சம் நஞ்சமா பண்ணாரு, அதனாலதான் வச்சு கர்மா அப்படின்னுவாங்கல்ல, நம்ம செய்த ஒரு செயலே இன்னைக்கு நம்மளுக்கு ரிவீட் அடிக்குது அப்படின்னுவாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி செய்த வினை இன்னைக்கு அவருக்கு வந்திருக்கு அப்படின்னுதான் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்றாங்க. வரம் கொடுத்தவங்க தலையில கைய வச்சாங்க. உங்களை முதலமைச்சரா ஆக்கிட்டு அழகு பார்த்தவங்களே நீங்க கட்சியை விட்டு தூக்குனீங்க. என்னன்னு நினைச்சிருக்க, வயசாயிருச்சுன்னு நினைச்சியா? வரப்பா, புல் போர்ஸோட வரேன். எனக்கா வயசாயிருச்சு, அடிக்கிற அடியில எங்க போவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தெரியல. அந்த ரேஞ்சுக்கு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவினர். இந்த தேர்தல் ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா இல்ல, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும், வாக்குகளை பிரிக்கணும், இதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இறங்கி வராங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் பேசுறதெல்லாம் பாருங்களேன், அந்த அளவுக்கு போர்ஸா பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமிய வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவை வீழ்த்தணும்னு எங்களுக்கு எண்ணமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி அதிமுகவை எப்படி கைப்பற்ற போறோம் அப்படின்றதுதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல். இதுக்காக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் டிடிவி தினகரன் உள்ள போய் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி வெளியிலிருந்து வீழ்த்துவதற்கும் கூடவே இருந்து வீழ்த்துவதற்கும் எப்படி இருக்கும், துரோகத்தினாலதான் அழிக்கணும். அதனால டிடிவி தினகரன் நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரா என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஏன் தினகரன் வந்தா அப்போ அந்த ஜெயலலிதா அம்மா இறங்கும் பொழுது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அதிமுக வைப்பாரா, நானே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிருக்காரு என்னவோ அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியல. என்னதான் நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு 50 தொகுதியில நின்று அவரை வீழ்த்தணும் அப்படின்ற வியூகத்தை வகுத்து இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.